நமது பிடரி நரம்பை விட மிக சமீபத்தில் இருக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, ரஹீக் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பிஜார் போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 20வது வயதுல உக்கால் சந்தையில குறைஷியரும் கினானாவும் கைஸ் ஐலான் குலத்தவருடன் சண்டையிட்டனர். அதற்கு ஹர்புல் பிஜார் என்று சொல்லப்படும். அதன் காரணமாவது கினானாவை சேர்ந்த பர்ராழ் என்பவன் கைஸ் ஐலானை சேர்ந்த 3 நபர்களை கடத்தி சென்று கொலை செய்துவிட்டான். இந்த செய்தி உக்கால் சந்தையில் பரவியது. அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த இரு தரப்பினரும் சண்டையிட்டனர். குறைஷ் மற்றும் பனு கினானாவுக்கு ஹர்ஃப் இப்னு உமையா தலைமை தாங்கினார். போரின் ஆரம்பத்தில் கைஸ் தரப்பினருக்கு வெற்றி கிட்டியது. ஆனால் நடுப்பகலுக்கு பின் நிலைமை கைஸுக்கு எதிராக திரும்பியது. இந்நிலையில் சில குறைஷியர்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்பினர். எந்த தரப்பில் அதிக உயிர் சேதம் ஏற்பட்டதோ அந்த அதிக எண்ணிக்கைக்கு மட்டும் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து சமாதானமாயினர். அதன் பிறகு இந்த ஒப்பந்தம் சிறப்பான ஒப்பந்தம் அப்படி என்று கூறப்படுது. குறைஷி கோத்திரத்தை சேர்ந்த ஹாஷிம் முத்தலிப், அசத் இப்னு அப்துல் உஜ்ஜா, ஜுஹ்ரா இப்னு கிலாப், தைம் இப்னு முர்ரா ஆகிய குடும்பத்தார் இதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். இவர்களில் அப்துல்லா இப்னு ஜத்ஆன் அத்தைமி வயது முதிர்ந்தவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் இருந்ததால் அவர் வீட்டில் அனைவரும் ஒன்று கூடினர். மக்காவாசிகளாயினும் வெளியூர் வாசிகளாயினும் அவர்கள் எவருக்கேனும் அநீதி இழைக்கப்பட்டால் அவருக்கு முழுமையாக உதவி செய்து நீதி கிடைக்க செய்வதில் அனைவரும் இணைந்து முயற்சிக்க வேண்டும் உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. இந்த உடன்படிக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. நபித்துவம் கிடைத்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். நன்மைகளோட இணைந்திருங்க. வாஹிர் தவனா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.